சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர நன்னில் நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தேசிய கட்சிகளுடைய சிக்கல்கள் எழுதப்படும் மாநில கட்சிகளுக்கு தூக்கி சுமக்கணுங்கிற ஒரு புள்ளியை நீங்க டச் பண்ணீங்க. அதனால கேட்கிறேன், பிரதமர் வருகிறார், திருப்பரங்குன்றத்திற்கு போக போகிறார், மதுரையின் கூட்டம். இப்ப அந்த இடத்துல அவர் பேசக்கூடிய பேச்சுகளுக்கு அதிமுக பொறுப்பாகும் அப்படின்னா அது ஒரு நெருக்கடியான சூழலாக மாறாதா? எப்படி பாக்குறீங்க? திருப்பரங்குன்றத்தை கூட்டணியில கேட்கறது யாருங்க? ராஜன் செலவா? யாருங்க சிட்டிங் எம்எல்ஏ? ராஜன் செலவா? திருப்பரங்குன்றத்தை பிஜேபியும் கிளைம் பண்ணுது. என்ன ஆகும்? சரி, திருப்பரங்குன்ற மேட்டர்ல அந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்றத்துல இருக்கிற லோக்கல் பாப்புலேஷனுக்கு அந்த மேட்டர் பிடித்தமானதா இருக்கா? இல்ல, மிக நிச்சயமா இல்லைங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ மீண்டும் எந்த இடத்துல இதை அரசியல் பண்றாங்க? இல்ல இது இந்து மதத்தை எல்லாம் நம்ம ஒருங்கிணைச்சிடலாம், இந்து மத பற்றாளர்களை எல்லாம். பெரிய பகல் கனவுங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிற மாநிலங்களும் கூட அது சாத்தியப்படலைங்க. நீங்க பழங்குடி மக்கள் அதிகமா இருக்கிற மாநிலங்கள்ல எங்களுக்கு நாங்க இந்துவே கிடையாதுங்க, எங்களுக்கு சரணா கோடு கொடுங்கிறதா அவங்க டிமாண்டு. சென்சஸ் எடுக்கும்போது ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு கோடு கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு நீங்க சரணாங்கிற கோடு கொடுக்கணும். சரணானா இயற்கை வழிபாடு. நீங்க ஒற்றை மதங்கிற போர்வையில எல்லாத்தையும் நீங்க இந்துன்னே பதிவு பண்ணி ஏதோ இந்துக்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கிற மாதிரி காட்டுறீங்க. அது கிடையாதுங்கன்றாங்க. 18% இருக்காங்க அவங்க இந்தியால. சில மாநிலங்கள்ல 40% இருக்காங்க. ஜார்க்கண்ட்ல 40% இருந்தா 40% நீங்க இந்துவா மாத்திடுறீங்க. அப்புறம் என்ன சொல்றீங்க அப்படின்னா இந்துக்கள் எண்ணிக்கை அதிகம்னு சொல்றீங்க. ஆனா பிராக்டிக்கலா அது இல்லை. என்ன காரணம்னா, பொதுவாகவே அது காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும், ஏங்க பாபர் மசூதியை திறந்து விட்டது யாருங்க? ராஜீவ்காந்தி பீரியட்ல தான். அதுல ஏற்பட்ட பிரச்சனைகள் தானே எல்லாமே வந்துச்சு. ஏன் அப்ப திறந்து விட்டாரு? ஏன் விட்டாருன்னா அவருக்கு அந்த நேரத்துல இருக்கிற அரசியல் தான். இதுல ஓட்டு வரும்னு நினைச்சாரு, வரல. கடைசியில பலன் யாரு கிடைச்சது? பிஜேபி கிடைச்சது. அப்போ நீங்க ஏதோ ஒரு கணக்கு போட்டு ஏதோ ஒண்ணு செய்யும் போது அதுக்கு எதிர் விளைவு வரும். இப்ப இங்கேயும் காங்கிரஸ் அதே தான் செய்யுது. தமிழ்நாட்டில் இப்ப நடந்து வருகிற பிரச்சனைகளை இன்னும் 2 அல்லது 3 தினங்களுக்குள்ள இவங்க முடிவுக்கு வரல அப்படின்னா திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு 10 இடம் தான் கிடைக்கும். முதலமைச்சர் பிறந்த நாளுக்குள் ஒரு முடிவுக்கு வருவதுங்கிறது இப்ப சாத்தியம் இல்லாததா? மத்தவங்க எல்லாருக்கும் பேசி முடிச்சிடுறாங்கன்னு வைங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க? நாங்க ஏற்கனவே கமிட் பண்ணிட்டோங்க, இவங்களுக்கு 2, அவங்களுக்கு 2, இவங்களுக்கு 4, அவங்களுக்கு 5, ஆக மொத்தம் இவ்வளவு, உங்களுக்கு மிச்சமே இவ்வளவுதாங்க இருக்கு, நாங்க இவ்வளவு நிக்க போறோம், மிச்சமே இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு தானே போவாங்க கடைசியில. காங்கிரஸ் கட்சி பெரிய கட்சிங்க, அவங்க எல்லாங்க முதல்ல முடிச்சிருந்திருக்கணும். நீண்ட நாள் பார்ட்னர்ங்கிற வகையில ஐயுஎம்எல் போயிட்டு அடுத்தது காங்கிரஸ். அவங்க கூட்டணி கட்சிகளுக்குள்ள அவங்க பெரிய கட்சி தானே. எத்தனை சதவீதம் ஓட்டு இருக்குங்கிறத விட்டுருவோங்க. கூட்டணி கட்சிகள் நிறைய இருக்கு திமுக கூட்டணியில. அதுல பெரிய கட்சி அதிமுக கூட்டணியில. அப்ப எது பெரிய கட்சி? பிஜேபி பெரிய கட்சி தானே. அது போக அவங்க மத்திய ஆளுங்கட்சியாவும் இருக்காங்கல்ல. அதனாலதானே பிரதமர் மேடையில எல்லாரையும் ஒன்னா ஏத்தணும்ன்றாங்க. பிரதமர் மேடையில ஏத்தன உடனே திருப்பரங்குன்றத்துல போய் பிரதமர் சாமி கும்பிட்ட உடனே இங்க எல்லாரும் ஓட்டு போட்டுற போறாங்களா? குறியீடு. அது ஒரு சிம்பாலிக்கா நாங்க யுனைடடா இருக்கிறோம்னு காட்டுற குறியீடு. அதே மாதிரி திமுக கூட்டணியில எல்லாரும் யுனைடடா இருக்கிறோம்ங்கிறத காட்ட வேண்டிய கடமை காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குல்ல. அது இதுவரைக்கும் அவங்க காட்டலைன்னா அவங்க வேற ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அப்போ சோடங்கர் அதைத்தான் சொல்றாரு. அப்படின்னா அப்போ திமுக இன்னமும் இவங்க இன்னமும் நிறைய ஆப்ஷன்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. 2-3 நாளைக்கு எல்லாமே முடிக்க வேண்டியது இருக்கு. மார்ச் மாசம் முதல் வாரம் 2வது வாரத்துல தேர்தலே அனௌன்ஸ் ஆயிரும். மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக் தான் இப்ப தேர்தல் வரப்போகுது நமக்கு. போன தடவை ஏப்ரல்ல வந்தது காரணம் கோவிடும் பல்வேறு காரணங்களும். ஆனா அதுக்கு முந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா ஜெனரலா மே மாதம் தான் வந்துட்டு இருக்கு. ஏப்ரல் 15ஆம் தேதி வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் கல்வித்துறை கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதுக்கு பிறகுதான் நீங்க ஸ்கூலையே ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸாம் ஷெட்யூல்ஸ் எல்லாம் போட்டாச்சு. அதெல்லாம் நீங்க மாத்த முடியாது. மாத்தினா அவ்வளவுதான், பெரிய கொந்தளிப்பு வந்துடும். அப்போ மே ஃபர்ஸ்ட் வீக் தான். இப்போ திமுக என்ன நினைக்கிறா, இவன் கடைசி நேரம் வரைக்கும் குழப்பிட்டு இருக்க வேண்டாம், மார்ச் 1க்குள்ள எல்லாத்தையும் முடிங்க, கூட்டணியை விட்டு போறீங்களா, போயிட்டு வாங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க, அந்த கட்சியை மற்ற கட்சிகளுக்கு பகிர்ந்து கொடுத்து எல்லாரும் திருப்தியா இருப்போம்.
நீங்க போய் தாவேகாவோட சேர்ந்து மிச்சம் 2 மாசமும் படாத பாடுபட்டு உங்களோட 20% பலத்தை வச்சு எவ்வளவு சீட்டு ஜெயிக்க முடியுமோ அவ்வளவு சீட்டு ஜெயிச்சுக்குங்க. மற்றும் ஒரு திராவிட கட்சி உதயமாகி இருக்கிறது. ஏன்னா அறிவிச்சவங்க அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் பாடம் புகட்ட அப்படின்னு கொடியெல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் சசிகலா. இன்னும் பேர் சொல்லல. இது யாருக்கான நெருக்கடியா பார்க்க வேண்டியது இருக்கு சார்? என்டிஏவுக்கான நெருக்கடியா? ஏன்னா அதிமுகவுக்கு போக வேண்டிய அல்லது டிடிவிக்கு போக வேண்டிய அந்த வாக்கு அப்படிங்கிறது சிக்கலாகுன்னு பார்க்கணுமா? இல்ல திமுக எதிர்ப்பு ஓட்டு பல முனைகள்ல சிதறும் போது திமுகவுக்கான லாபமா அது வருகிறதாக பார்க்கணுமா? உங்க பார்வை. திமுகவோட லாபம் தாங்க நான் நினைக்கிறேன். சிம்பிள் ரீசன் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி நேத்து என்ன சொல்றாரு, ஏற்கனவே பாஜக கூட்டணியில பல கட்சி இருந்தது, அவங்க நேரடியா பாஜகவோட பேசிக்கிடுவாங்க, நாங்க இப்ப பாஜக கூட்டணியில போய் சேர்ந்திருக்கோம், இதான சொல்றாரு அவரு. இது பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. 2 திராவிடன் மேஜருங்க, அவங்க தான் கூட்டணி கட்சிகளுக்கு இடங்களை பகிர்ந்து கொடுத்து தொகுதி உடன்பாடு போட்டுக்குவாங்க. நம்பர் தான் நம்ம இதுல பார்ப்போம். பிரஸ்ல அதை தான் அவங்க அந்த ஒப்பந்தத்தை காட்டுவாங்க. இன்னின்ன தொகுதிகள்னு கண்டுபிடிக்கிறது அது பெரிய மிகப்பெரிய வேலை, அது எக்ஸசைஸ். அப்ப பிஜேபி கூட்டணியில போய் அமமுக இத்தனை சீட்டு, தமாக இத்தனை சீட்டு, ஏன்னா அவங்க எல்லாம் முந்தைய இருந்தவங்க. எடப்பாடி பழனிசாமி போடுற கோட்ல நான் 170 இடத்த எடுத்துக்கிறேன், மிச்சம் 64 இடத்த நான் அந்த 160லயும் அப்ப அவர் பாமகவுக்கு பிரிச்சு கொடுக்க போறாரு, அது வேற நமக்கு தெரியல. சரி, பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் சேர்த்து 170 இல்ல 180ன்னு வச்சுக்கிடுவோம். 180னா மிச்சம் 54 சீட் இருக்கு. 54 தூக்கி பிஜேபி கையில கொடுத்துருவாங்க. பிஜேபி அமமுகவுக்கு இவ்வளவு, புதிய நீதி கட்சிக்கு இவ்வளவுன்னு பிரிச்சு கொடுக்கும். எவ்வளவு பெரிய குழப்பம் வரும்னு நினைக்கிறீங்க அதுல? ஏன்னா அதிமுக பாமக என்ன தொகுதி விரும்புதோ அந்த தொகுதியை அங்கேயும் கேட்பாங்கல்ல. இந்த குழப்பங்களை அவாய்ட் பண்ணத்தான் திமுக திமுக பொதுவா அதிமுக, நான் எம்ஜிஆர் காலம் ஜெயலலிதா காலம் எல்லா காலமும் பார்த்துருக்கேங்க. கூட்டணிங்கிறது உண்மையாவே சிரமமான ஒரு விஷயம். ஏதாவது ஒரு தலைமை உறுதியா இருந்து இல்லங்க இவ்வளவுதாங்க முடியும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியே ஆகணுங்க. ஜெயலலிதா சொல்லிட்டு இருந்தாங்க, அப்படி இவ்வளவுதாங்க முடியும். கடைசியா இப்படி எல்லாம் குழப்பணும்னு தான் அவங்க 2016 கூட்டணியே வேணாயா, விரும்புறவெல்லாம் ரெட்டையில நில்லுன்ட்டாங்க. அப்ப அதிமுக என்ன பண்ண போகுது இதுல? நான் விசித்திரமான ஒரு அமைப்பு மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். உனக்கு இவ்வளவு கொடுத்துறோம், நீ விரிச்சு கொடுத்துக்க ஓ இஷ்டத்துக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுக்கு செல்லுபடி ஆகாத ஒரு விஷயம். அப்படிதான் ஓடிட்டு இருக்காங்க. இந்த குழப்பங்கள்லாம் வேண்டாங்கிறதுனால திமுக என்ன நினைக்குது அப்படின்னா, 1ஆம் தேதிக்குள்ள முடிச்சிருவோம், நம்பரை முடிச்சிருவோம், அப்புறம் தொகுதியை ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்போ காங்கிரஸ் கட்சி இன்னமும் முடிவு எடுக்கல அப்படின்னு சோடங்கர் இன்னைய பேட்டியில இருந்து அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லைன்னா காங்கிரஸ் கட்சியில ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு சோடங்கரே நினைக்கிறார். குண்ட்ராவ் அப்படிதாங்க நினைச்சாரு. தினேஷ் குண்ட்ராவ் அப்படிதான் கடைசி வரைக்கும் குழப்புவாரு. தேர்தல் வேற சீக்கிரம் வந்துருச்சு. போன தடவை ஏப்ரல் மாதமே 6ஆம் தேதி என்னவங்க, அது வந்த உடனே வேற வழி இல்லை. அப்போ கடைசியில இதேதான் 41 சீட்டு கொடு 41 சீட்டு கொடுன்னு பழைய கணக்கை வச்சு கேட்டாங்க. கடைசியில 25க்கு வாங்கிட்டு அது 18 ஜெயிச்சாங்க. அது உண்மையிலே காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய 18 ஜெயிச்சே பெரிய விஷயம் தான் அவங்களோட அன்றைய பலத்துக்கு. அப்ப இப்போ திமுக அந்த அளவுக்கு போக விடாது. அவங்களுக்கு மே வரைக்கும் டைம் இருக்கு. நம்பர் ஒத்து வரல அப்படின்னா அவங்க கழட்டி விட்டுருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல காங்கிரஸ் கட்சியே கலண்டு விஜயோட போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படின்னா யாருக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும்? சசிகலாவோட வருக அப்படின்னா விஜயனுக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா கொஞ்சம் ஓட்டு வங்கி 2 இடத்துலயும் இருக்கு, விஜய்கிட்டையும் இருக்கு. அமமுகவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இப்ப நயினார் மாதிரி ஒரு முக்குளத்தோர் ஓட்டு வங்கியை நம்பி இருக்கிற பிஜேபி லீடருக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். தஞ்சாவூர்ல இருந்து கன்னியாகுமரி நீங்களான வள்ளியூர் வரைக்குமான பகுதியில ஓட்டு வங்கி பல வகையா குழம்புங்க. அதாவது அங்க உள்ஜாதி ஓட்டு வங்கி இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிடணும். செம்பியம் மறவர்கள் தலவாபுரத்துல இருந்து அப்படியே சேத்தூர் ஜமீன் வழியா வள்ளியூர் வரைக்கும் இருக்காங்க. சிங்கம்பட்டி அதெல்லாம் ஒரு செறிந்த ஏரியாங்க. அவங்கள லேடிஸ் 60 to 70% சசிகலா ஆதரவாளர்கள், விஜய் ஆதரவாளர்கள் கிடையாது. அப்போ 60 to 70% இவங்க எய்ம் பண்றாங்க. சில தொகுதியில அது 10,000 ஓட்டு ஈஸியா வருது. அந்த இடத்துல இந்த 10,000 ஓட்டுல விஜயும் ஒரு ஓட்டை எய்ம் பண்ணியிருப்பாரு, அவரும் அடி வாங்குவாரு.
அமமுக ஒரு ஓட்டை எய்ம் பண்ணியிருக்கோம், அது அடி வாங்கும். ஆனா திமுக அந்த ஓட்டுல எதையுமே எய்ம் பண்ணல எப்பவுமே. அப்ப யாருக்கு லாபம்? கண்டிப்பாக சார். ஒரு வகையில பிளைனா பார்த்தோம்னா 24ல் அண்ணாமலை 2 கட்சியும் திட்டி வாங்கிய வாக்கு, விஜய் இப்போது திமுக அதிமுக எதிர்த்து வாங்கக்கூடிய வாக்கு, சீமானவர்கள் வாங்கக்கூடிய வாக்கு, ட்ரெடிஷ்னலாக எடப்பாடி வந்த பிறகு அதிமுகவுக்கு போட விரும்பாத முக்குளத்தூர் சமூகத்தினுடைய வாக்குன்னு எல்லாமும் பல முனைகளை பிரிவதாக திமுக எதிர்ப்புக்கு அது லாபமா போகும். நம்ம அதை கன்க்ளூட் பண்ற மாதிரியான ஒரு பார்வை. சரி, 10.5 வந்தப்ப தென் மாவட்டங்கள்ல இருக்கிற முக்குளத்தூர்ல ஒரு பெரிய பிரிவு அதை எதிர்த்தது. அந்த பெரிய பிரிவு யார் அப்படின்னா பழைய டீநோட்டிஃபைடு ட்ரைப், டிஎன்டி, விரல் ரேகை சட்டத்தால் பாதிக்கப்பட்டவங்க. நான் கூறுகிற இந்த செம்பியம் அவர்கள்லாம் அதுக்குள்ளே தான் வருவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்த பிரிவு உட்பிரிவெல்லாம் பார்க்கலாம். ஒரு 6-7 உட்பிரிவு இருக்கு, வலிமையான உட்பிரிவு. இந்த உட்பிரிவில் 10.5 ஏன் அவங்க ஏற்றாங்கன்னா என்னங்க அப்படின்னா, ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் ஆயிடுது. நம்ம வந்து டீநோட்டிஃபைடு ட்ரைபாக இருந்தோம், நம்மளை வந்து டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டியாக ஆக்குனதே தப்பு, எம்பிசியில சேர்த்ததே தப்புன்னு அவங்க சொல்றாங்க. நாங்க வந்து ட்ரைபல் அந்தஸ்துங்கன்றாங்க. அது இருக்குங்க அந்த பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு 60-70 வருஷமா இருக்கு, இல்ல அதுக்கும் மேலே கூட இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த எம்பிசிக்குள்ள நீங்க 10.5 கொடுத்து எங்களை இன்னமும்லாம் நீங்க குறைக்கிறீங்க. இதுதாங்க அவங்க அதிமுக எதிர்ப்புக்கு காரணம். அதாவது 2021 தேர்தல்ல அது ஒரு கம்யூனிட்டி ஓட்டு வேணுங்கிறதுக்காக இன்னொரு கம்யூனிட்டியை நீங்க பகைச்சிட்டீங்கிறது அவங்களோட குறைபாடு. இது செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா எல்லாம் பாதிக்கல. ஏன்னா அவங்க அந்த ஓட்டு வங்கி, அவங்க ஓட்டு வங்கி இப்படியான ஓட்டு வங்கியில போய் மாட்டல. உள்ள கிராஸ் ரூட் லெவல்ல இது நல்லா தெரியுது. அப்போ சசிகலா அம்மா வந்து அந்த பிரிவை சேர்ந்தவங்க கிடையாது. அவங்க ஈசநாட்டு கள்ளர். ஆனா அவங்க பேர்ல இவங்களுக்கு அனுதாபம் இருக்கு. என்னன்னா அவங்க கம்யூனிட்டி ஐக்கானா இருக்காங்க, கம்யூனிட்டி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்க எவ்வளவு ஓட்டு வாங்கினாலும் அந்த ஓட்டு வங்கி இவங்களை எல்லாம் பாதிக்கும், எக்ஸப்ட் திமுக. கண்டிப்பாக சார். எப்படி ராமர் கோவில் தொடர்பான பாபர் மசூதி விவகாரத்துல அதை திறந்து விட்டு இஸ்லாமியர் வாக்கும் புரி போய் இந்த பக்கம் பிஜேபி இந்துக்கள் வாக்கையும் எடுத்து காங்கிரஸ் பாதிக்கப்பட்டதோ, 10.5 கொடுத்து வன்னியர் மக்களுக்கும் வாக்கு டிரான்ஸ்பரும் நடக்கல, இந்த பக்கம் இந்த வாக்கையும் இழந்து அதிமுக நிற்கிறதோன்னு ஒரு பேரலல் போன்ற ஒரு சூழல், ஒரு விரிவான உரையாடல் எப்படி பயணிக்குதுன்னு பார்ப்போம். நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக நன்றி சார். Super Sarvana Stores.